வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் 143வது பிறந்தநாள் விழா சென்னை எழும்பூர் தமிழ் வளர்ச்சி இயக்கத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கலந்து கொண்டு திருவி கல்யாண சுந்தரனார் உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு பண பரிசளிக்கும் விழா ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் நயாப் சிங் சைனி கலந்து கொண்டு பண பரிசுகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் கேல் ரத்னா, துரோணாச்சாரியா, அர்ஜுனா, தியான்சந்த், டென்சிங் நார்கே விருது பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு மதிப்பூதியத்தை 20,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளதாக அறிவித்தார். பீமன் விருது பெற்ற வீரர்களுக்கு 5,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கேரள மாநிலத்தில் திருவோண திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கொச்சி அருகில் உள்ள திருக்காக்கரை கோவிலில் ஓணம் சதய விருந்து நடைபெற்றது. சாதி மத வேறுபாடின்றி அனைவரும் ஒரே வரிசையில் அமர்ந்து ஓணம் சதயம் விருந்து உண்டு மகிழ்ந்தனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தனது சமூக வலைதள பக்கத்தில் கருணை மற்றும் தன்னலமற்ற சேவையின் அடையாளமாக திகழ்ந்த அன்னை தெரசாவின் பிறந்த நாளான இன்று அவரை நினைவு கூர்ந்து வணங்குவதாக தெரிவித்துள்ளார். அன்பும் இரக்கமும் நிறைந்த அவரது மனிதநேய பணிகள் இன்றும் நமக்கு வழிகாட்டுவதாக கூறியுள்ளார். பிறருக்காக தன்னை அர்ப்பணிப்பதிலும் மனிதநேயத்தை போற்றுவதிலும் உள்ள மகத்தான சக்தியை அவரது வாழ்வு நமக்கு நினைவூட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மீலாது நபி பெருநாளையொட்டி இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த இனிய திருநாள் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சி, நிம்மதி, ஆரோக்கியம் மற்றும் வளத்தை பெருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் போற்றுதற்குரிய நபிகள் நாயகம் பிறந்திட்ட மிலாதுன் நபி பெருநாளில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இறைவன் திருப்பெயரால் அன்பையும் கொடையையும் மானுட பற்றையும் கற்பித்த மகத்தான வழிகாட்டி முகமது நபி என்று குறிப்பிட்டுள்ளார். ஹரியானா மாநிலம் மானேசரில் உள்ள சைனாட்டி ஆட்டோமோட்டிவ் நிறுவனம் பல அச்சுகள் கொண்ட 15 மீட்டர் நீளமுள்ள ஸ்லீப்பர் வசதியுள்ள பேருந்தை தயாரித்துள்ளது. இந்த பேருந்துக்கு பன்னாட்டு தானியங்கி தொழில்நுட்ப மையத்திடமிருந்து இணக்க சான்று வழங்கப்பட்டுள்ளது. கோவையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக ஆட்சியில் 18 மலைகள் காணாமல் போனதாக கூறப்படும் விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் இருந்து கேரளத்துக்கு சரளை, மணல் கொண்டு செல்வது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மேட்டூர் அணை திறப்பு தேதியை முதலமைச்சர் விஜய் விரைவில் அறிவிப்பார் என்றும் அவர் கூறினார். அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் கடலூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு 50 ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே நெல்லை கொள்முதல் செய்ய முடியும் என அதிகாரிகள் கூறியதை விவசாயிகள் வேதனையுடன் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். லஞ்ச வசூல் தொடரும் நிலையில் லஞ்சத்திற்கு எதிரான முதலமைச்சரின் முழக்கம் நடைமுறைக்கு உதவாத வெறும் சினிமா வசனம் தானா என்று வினவியுள்ளார். கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் திருவோணம் நாளில் அகில கேரள ஓட்டுநர் ரேங்க் உரிமையாளர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் தலைமை செயலகத்திற்கு வெளியே மண் தின்றனர். அரசு வாகன ஓட்டுநர்களுக்கான காலி இடங்களை தேர்வாணைய தரவரிசை பட்டியலில் இருந்து நிரப்ப வேண்டும் என்றும் காலி இடங்களை தெரிவிக்காத நடைமுறையை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இமாச்சல தலைநகர் சிம்லாவில் தேசிய கீதத்துக்கும் தேசிய பாடலுக்கும் இடையிலான ஒப்பீடு குறித்து மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்ராம் தாக்கூர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது எந்த ஒப்பீடும் இல்லை என்றும் இரண்டுக்கும் தனித்தனி புரோட்டோகால் உள்ளது என்றும் கூறினார். அதில் இரண்டும் பாடப்படும் இடங்களில் முதலில் தேசிய பாடலும் பின்னர் தேசிய கீதமும் பாடப்படும் என தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் பிச்சனூரில் தேசிய கைத்தறி நாள் மற்றும் கிருபானந்த வாரியார் சுவாமியின் பிறந்த நாளையொட்டி சமுதாய பொருளாதார தொண்டு மன்றத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் மன்றத்தின் தலைவர் ஆனந்தன், ஜெயவேல் ஆகியோர் கலந்து கொண்டு கிருபானந்த வாரியார் சுவாமிக்கு பூஜை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து நெசவாளர் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளும் கல்வியில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு நிதி உதவிகளும் வழங்கினர். திருவண்ணாமலை கோபுர தெருவில் உள்ள சத்திய தர்மசாலையில் தமிழ்நாடு அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி வெங்கட நாராயணின் பிறந்த நாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வடை பாயாசத்துடன் உணவு வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையை காவல்துறை உயர் அதிகாரிகள் நீர்வள அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர்.
அணையின் நீர்மட்டம் 90 அடியை நெருங்குவதால் காவிரி டெல்டா பாசனத்துக்கு நீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் காவல் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட 17 துப்புரவு பணியாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்த கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். கொரோனா காலத்தில் பணியாற்றிய தங்களை பணி நீக்கம் செய்துள்ளதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். தனியார் ஒப்பந்தக்காரர் மீது விசாரணை நடத்தி தொழிலாளர் சட்ட மீறல்களுக்கு நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள களிஞ்சூர் அரசு மதுபான கடையில் அரசு நிர்ணயித்த விலையை விட பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் கேட்ட கடை பணியாளரிடம் குடிகாரர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர் தாவேகாவை சேர்ந்தவர் ஆவார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய வழக்கறிஞர் அணித்தலைவர் அருண் அந்த கட்சியிலிருந்து விலகி தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இந்நிகழ்ச்சிக்கு தாவேகா மாவட்ட செயலாளர் எருமனூர் விஜய் தலைமை தாங்கினார். கட்சியில் இணைந்தவர்களுக்கு துண்டு அணிவித்து வரவேற்றனர். திண்டுக்கல்லில் குடியிருந்து வரும் கேரள மக்கள் திருவோண திருநாளையொட்டி தங்கள் வீட்டு வாசலில் அத்தப்பூ கோலமிட்டு மாவலி மன்னனை வரவேற்றனர். அத்தம் நாள் தொடங்கி 10 நாட்களாக வீட்டு வாசலில் மலர்களால் கோலமிட்டு வந்தனர். இன்று பவளமல்லி, தாமரை, வாடாமல்லி, டோரியா, சம்பங்கி உள்ளிட்ட 9 வகையான பூக்கள் கொண்டு 10 அடுக்கு வரிசையில் அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் கொண்டாடி மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் காடவராயர் கோப்பெருஞ்சிங்க பல்லவர் பிறந்தநாள் விழா சோழர் வணிகப்படை சங்க தலைவர் மோகன்சாமி தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் மாமன்னர் காடவராயரின் புகழை எடுத்துரைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளும் உணவும் வழங்கப்பட்டது. இதில் பேராசிரியர் தீரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சேவல் ஏழுமலை, மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை, பாலா உள்ளிட்ட சோழர் வணிகப்படை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் தேவியாக்குறிச்சியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் ஓண திருநாளையொட்டி வண்ணமயமான பூக்கோலங்கள் அமைக்கப்பட்டது. மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து விழாவில் கலந்து கொண்டனர். இதில் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஒன்றிணைந்து நடனமாடி ஓணம் திருநாளை கொண்டாடினர். கேரளத்தில் ஆற்று வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்ட சந்திரன் என்பவரை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆய்வாளர் கோபிநாத் தலைமையில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டனர். தேடுதல் மற்றும் மீட்பு கருவிகளுடன் வீரர்கள் ஆற்றின் பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மீலாது நபி பெருநாளையொட்டி காய்கறி வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீலாது நபி பெருநாளில் இஸ்லாமிய பெருமக்கள் சிறப்பு தொழுகை செய்தனர். அதன்பின் அனைத்து காய்கறி வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். வேலூர் மாவட்டம் சார்பனாமேடு பகுதியில் மீலாது நபி பெருநாளில் சாதி மத பாகுபாடின்றி அனைத்து பிரிவு மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவை வாங்கி சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் களநாட்டு விளை மோடி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஓணம் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. வடமிழுக்கும் போட்டியில் பலர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து அத்தப்பூ கோல போட்டி நடைபெற்றது. பின்னர் ஓட்டப்பந்தயமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் நிறைவாக பொது மருத்துவ முகாம், கண் மருத்துவ முகாம் ஆகியன நடைபெற்றன. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை அஞ்சல் நிலையம் சந்திப்பில் நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இணைந்து மாபெரும் அத்தப்பூ கோலம் அமைத்துள்ளனர். அத்தப்பூ கோலத்தின் முன் மாவலி மன்னர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து புலிகளி, கதகளி, தெய்யம் உள்ளிட்ட பல்வேறு ஓணக்கலை நிகழ்ச்சிகளுடன் பஞ்சவாத்தியம் உள்ளிட்ட இசை கலைஞர்களின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாவலி மன்னர் வேடமிட்டவர் வீடுதோறும் சென்று மக்களுக்கு ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூர் காங்கிரஸ் அலுவலகத்தில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் தீபக் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சுவாதி பாரதி, மாநில ஒருங்கிணைப்பாளர் கீர்த்தனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திராவிடர் கழகம் சார்பில் விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் நீட் தேர்வையும் முன்னேறிய வகுப்பினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீடையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர்.
திருச்சி மாவட்டம் தெற்கு காட்டூரில் அன்னை வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அன்னதானமும் குளிர்பானமும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநகர திமுக செயலாளர் மதிவாணன், பகுதி செயலாளர் நீலமேகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் காவல் கண்காணிப்பாளரின் தலைமையில் கள்ள சாராயத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் பெண்களுக்கு ஏற்படும் சமூக பாதிப்புகள் குறித்தும் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இதையடுத்து கள்ள சாராயம் ஒழிப்பு விழிப்புணர்வு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. கர்நாடகத்தின் சிவமோகாவில் உள்ள ஒரு திரையரங்கில் டாக்ஸிக் திரைப்படம் வெளியானதை அடுத்து நடிகர் யாஷின் ரசிகர் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். இத்திரைப்படத்தில் நடிகர் யாஷ், நடிகைகள் கியாரா அத்வானி, நயன்தாரா, ஹூமா குரேசி, தாதா சுதாரியா, ருக்மணி வசந்த் ஆகியோர் நடித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் தவேக அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தவேக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை விளக்கி பேசினார். இதில் தவேக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புதுப்பாளையம், கீழ்மாம்பட்டு, காராங்குப்பம் ஆகிய ஊர்களை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் பொது சாலையை பட்டாயிருப்பதாக கூறி ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். தனி ஆளுக்கு தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டாவை உடனடியாக ரத்து செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் மஞ்சக்குடும்பு என்னும் ஊரில் பிளாஸ்டிக் மற்றும் பல்வேறு கழிவுப் பொருட்களை கொண்டு வந்து குவித்து தீ வைத்து எரிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறுவதால் அடிக்கடி மூச்சு திணறல் ஏற்படுவதாக வேதனையுடன் தெரிவித்தனர். இங்கு கழிவுகள் போடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி சுற்று வட்டார பகுதிகளில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மாணிக்கம், காவல் உதவி ஆய்வாளர் வீரணன் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்து காரியாபட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விதிமீறல் செய்த வாகனங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மேலக்கல்கண்டார் கோட்டையில் அகில இந்திய நடுவர் சின்னப்பா நினைவாக 1ஆம் ஆண்டு கபடி போட்டி நடைபெற்றது. இப்போட்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டு விஜய் தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையையும் கோப்பைகளையும் வழங்கினார். இதில் முதல் பரிசாக 20,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 15,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ளியில் உள்ள ரகுமானியா சமனில் கியார்வி ஷெரீப் சந்தனக்கூடு விழா நடைபெற்றது. முன்னதாக ஹஜரத் வீர் ரகுமான் ஷா காதரியின் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளிக்குடத்தில் வாசனை திரவியங்கள், மலர் வகைகள் ஆகியவற்றை கொண்டு சென்று சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் பிறைக்கொடிக்கு சந்தனம் பூசப்பட்டு கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஹஜரத் ஜூலான் காதிரி உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். மீலாது நபியை முன்னிட்டு ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் ஷெரீப்பில் பிரம்மாண்டமான ஜூலூஸ்-இ-முகமதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அலங்கார ஊர்திகள், பக்தி பாடல்களுடன் நடைபெற்ற ஊர்வலத்தின் போது பொதுமக்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்பட்டது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் பஃபாரா சவுக்கில் நிறைவடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் இளந்தாங்குடியில் மிலாது நபி ஊர்வலம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான முஸ்லிம் பள்ளி மாணவர்கள் பக்தி பாடல்களை பாடியும் அவரது போதனைகளை வாசித்தும் தெருக்களில் நடந்தும் சென்றனர். ஊர்வலம் மஸ்ஜித் ரஹ்மத் மசூதியில் முடிவடைந்தது. அங்கு முஸ்லிம் பெரியவர்கள் மாணவர்களுக்கு பிஸ்கெட், சாக்லேட் மற்றும் பிற பரிசுகளை வழங்கினர். கோவை மாவட்டம் சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் சிறப்பு போனம் பிரார்த்தனை மற்றும் சடங்குகள் நடைபெற்றன. கோவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. அதே நேரத்தில் வளாகத்தில் மாபெரும் அத்தப்பூ கோலம் உருவாக்கப்பட்டது. பாரம்பரிய உடை அணிந்த பக்தர்கள் பிரார்த்தனைகள் மற்றும் சடங்குகளில் பங்கேற்றனர். அதிகரித்து வரும் கூட்டத்திற்கு இடமளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதால் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கச்சனம் கைச்சினேஸ்வரர் கோவில் திருப்பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு பூஜைகள் மற்றும் சடங்குகளுக்கு பிறகு விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. மதுரை ஆதீனம் ஹரிகர ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் பங்கேற்ற நிலையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகர்கோயில் கிருஷ்ணன் கோவில் அருகில் உள்ள மேல்மருவத்தூர் சக்தி பீடத்தில் திருவோண திருநாளையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது.
இதில் ஏராளமான பெண்கள் கேரள பாரம்பரிய ஆடைகள் அணிந்து நெற்கதிர்களை படைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடியில் உள்ள குளுத்தாள் அம்மன் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கத்துடன் வடம் பிடித்து தேர் இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாரில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நேபாளத்தில் இமயமலை பகுதியில் கனமழை பெய்ததால் நுவாகோட் மாவட்டத்தில் ரசவா என்னுமிடத்தில் போதேகோசி ஆற்றில் திடீரென பெருவெள்ளம் பாய்ந்தது. இதில் ஆற்றின் இரு கரைகளிலும் உள்ள நூற்றுக்கணக்கான வீடுகள் மூழ்கின. அப்பகுதியில் நூற்றுக்கணக்கானோர் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டனர். பெருவெள்ளத்தின் வேகத்தில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலமும் உடைந்து ஆற்றில் இழுத்து செல்லப்பட்டது. தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் இருந்து நேபாளத்துக்கு சுற்றுலா சென்ற 50க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் பாதித்த பகுதியில் இருந்துள்ளனர். இவர்களில் 20 பேர் சென்ற வாகனம் வெள்ளத்தில் சிக்காமல் தப்பியது. சுற்றுலா சென்ற குழுவினரில் தமிழ்நாட்டை சேர்ந்த மேலும் 37 பேர் அங்குள்ள பாதுகாப்பு படை முகாமில் தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா தமிழகத்தில் பல்வேறு ஊர்களில் கொண்டாடப்பட்டது. அதிசிறிய தொகுப்பாக காணலாம். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி சென்னை தரமணியில் உள்ள சேவா சமாஜத்தில் உள்ள குழந்தைகளுக்கு தேமுதிக 178வது வட்ட செயலாளர் கார்த்திக் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பொது மக்களுக்கும் உணவுகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பேரூர் செயலாளர் பாபு தலைமையில் விஜயகாந்தின் உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரில் தேமுதிக ஒன்றிய செயலாளர் சந்திரகாந்த் தலைமையில் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவைத் தலைவர் நடராஜ் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருத்தூரில் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மகாராஜா, கண்ணன், ஜீவா, பார்த்திபன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விஜயகாந்த் பிறந்த நாளையொட்டி மனோஜ் என்பவர் தனது தேநீர் கடையில் நேற்று மாலையில் இருந்து இரவு வரை பொதுமக்களுக்கு தேநீர், இட்லி ஆகியவற்றை இலவசமாக கொடுத்துள்ளார். பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், தொழிலாளர்கள் என அனைவரும் அவற்றை வாங்கி தின்று நன்றி தெரிவித்தனர். அவர் இருக்கும்போது எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணாரு. அவர் இறந்து இன்னும் அவங்க பிள்ளைங்க, அவங்க மனைவி எல்லாருமே அன்னதானம் பண்றாங்க. இதுக்கு மேலேயும் இவங்களும் நல்லா பண்ணணும், இது பண்ணினே இருக்கணும். அவர் ஆத்மாவும் சாந்தி அடையணும், நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இதுதான் எங்களுக்கு வேண்டுதல். விழுப்புரம் மாவட்டம் துறிஞ்சிப்பூண்டியில் உள்ள மனநல காப்பகத்தில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் தேமுதிக கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமையில் மனநல காப்பகத்தில் உள்ள 150 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மேல்மா கூட்டு சாலையில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தேமுதிக ஒன்றிய செயலாளர் வரதன் தலைமையில் விஜயகாந்த் உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளர் ஏழுமலை, குறும்பூர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.